மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பாத வீக்கம். பாத வீக்கம் ஏன் ஏற்படுது, இது எனக்கு அப்பப்ப ஏற்படுது, அது குவைட் நார்மல் தானா, இல்ல நான் இதை அஜாக்கிரதையா எடுக்காம சிகிச்சை மேற்கொள்ளணுமா? நான் சில பேர் சொல்றாங்க குழி விழுகுதுன்னு சொல்றாங்க, சிலர் குழி விழுகலைன்னு சொல்றாங்க. ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன, இதற்கு நம்ம எப்படி சிகிச்சை எடுக்கணும், உணவு வகைகள் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். யூஸ்வலா பாத வீக்கம் அப்படிங்கிறது சில நிலைகள்ல நார்மலா ஏற்படும். நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள், பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த யூஸ்வலா அந்த அப்டமன் ஸ்பேஸ்ல குழந்தை இருக்கிறதுனாலையும் நாளுக்கு நாள் அப்படியே சுற்றி வரும் பொழுது அழுத்தம் ஏற்படுறதுனால, சில கம்ப்ரெஷன்ஸ் ஏற்படுறதுனால பாத வீக்கம் ஏற்படும். குறிப்பாக கடைசி 3 மாத காலங்கள்ல இந்த பாத வீக்கம் ஏற்படும். அது மாதிரி உடல் பருமன் ஏற்படுபவர்களுக்கும் பாத வீக்கம் ஏற்படும். அதற்காக அதை நம்ம அஜாக்கிரதையா எடுத்துக்க கூடாது, அதை கவனிக்கணும். உடல் பருமனை சரி செய்ய முயற்சிக்கணும். தற்காலிகமா சிலருக்கு பாத வீக்கம் ஏற்படும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்குது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது. இது ரெண்டும் பாத வீக்கத்தை ஏற்படும். ஆனா நான் அந்த பொசிஷன்ல இருந்து மாறிட்டேன், கொஞ்ச நேரத்திலேயே 1 மணி நேரத்திலேயே எனக்கு சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா தொடர்ந்து இருக்கு அப்படின்னா நம்ம அதை கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி சில பேருக்கு ஏதோ சில உணவுகளை சாப்பிட்ட பிறகு பாத வீக்கம் ஏற்படும். அதை குறிப்பா டிராவலிங் அப்ப நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா, நார்மலா நம்ம வீட்டு சாப்பாடுக்கு ஹோட்டல் சாப்பாடு நம்ம சாப்பிடும் பொழுது அதுல உப்புக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் மக்கள் அதை ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வீட்டு சாப்பாடை விட ஹோட்டல் சாப்பாடுல உப்புக்கள் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் நம்ம வெளியே ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமா தாகம் போன்றவை எல்லாம் எடுக்கும். அந்த நேரத்திலயும் நமக்கு பாதங்கள் வீங்கும். அப்ப நம்ம பார்த்து கொள்ளணும். அந்த இது உடனே நமக்கு சப்சைட் ஆயிடும், நார்மல் ஆயிடும். தொடர்ந்து இருந்தது அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பாத வீக்கத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாத வீக்கம் கால்கள்ல 2 கால்கள்லயும் இருக்கா இல்ல ஒரு கால்கள்லயும் இருக்கா அப்படின்னு. நம்ம பாத வீக்கம்னா இதுதான் பாதம்னா நம்ம மேல இருக்க இடம் மட்டும் நம்ம கவனிக்க கூடாது. யூஸ்வலா இந்த கொலுசு போடுற இடம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆங்கிள் ஜாயிண்ட், அதனுடைய உள் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது எப்பொழுதும் குழிவாதான் இருக்கணும். அது மேடெழும்பி இருக்கவே கூடாது, குழிவாதான் இருக்கணும். அது மேடெலும்பி இருக்கு அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, அங்கேயே நமக்கு எடிமா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு சிலருக்கு மட்டும் அது மேல் எலும்பி இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா லிபிடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா கொழுப்பு அங்க படுந்திருக்கும். சிலர் கால்கள் பாத்தீங்கன்னா நீரெல்லாம் இருக்காது, எப்பயும் பார்த்தா கால் அது பருத்து காணப்படும். இது ஜெனட்டிக்காவும் இருக்கும், சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லயும் இருக்கும் லிபிடிமா அப்படின்னு. அது இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, திடீர்னு எனக்கு அங்க வீங்குது அப்படின்னா அதை பார்க்கணும். ஒரு கால் 2 கால், 2 கால்கள்ல வீக்கம் இருக்குனாலே ஒண்ணு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம விரைந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி காரணங்கள்ல தான் 2 கால்கள்லயும் வீக்கம் இருக்கும். ஒரு கால்கள்ல மட்டும் நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கரப்பான் நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாம் செல்லுலைட்டிஸ் அப்படின்னு அங்க இருக்க செல்கள் டேமேஜ் ஆகி அந்த தாபிதத்தால வீக்கம் ஏற்படும். அது ஒரு கால்கள்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு கால்கள்ல இருக்கும். அது மாதிரி வெரிகோஸ் வெயின்ல இருக்கும். இன்னொன்னு என்னன்னா டிவிடின்னு சொல்லுவாங்க, டீப் வெயின் த்ராம்போசிஸ். அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல ரத்த கட்டிகள் ஃபார்ம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ள கூடாது. யூஸ்வலா டிவிடி கால் வீக்கம் இருக்கு, ஒரு கால்ல மட்டும் இருக்கு, எரிச்சல் போன்றவை இருக்கு, நடப்பதற்கு கடினமா இருக்கு அப்படின்னா நார்மலா நம்ம ஒரு டாப்லர் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் ஒரு கால்கள்ல வீக்கம் இருந்ததுன்னா இதை காமிக்கும். அடுத்து இந்த யூஸ்வலா குழி விழுகிறது, குழி விழுகாதது. குழி விழுகிறது என்ன காரணம் அப்படின்னா, இந்த செல்களுக்கு நடுவுல நீர் தேங்கி இருக்கிறது. மேல எலும்பி ரத்தம் ஓட முடியாம இருக்கப்ப அதுக்குள்ள இருந்து நீர் வெளியேறி இருக்குது. சிறுநீரக பிரச்சனையில அந்த ரத்தத்துல அந்த எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவாங்க, சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட், இது சீரா இல்ல அப்படின்னா நீர் தேங்கி இருக்கும். அந்த மாதிரி நீர் தேங்கி இருந்தாதான் நம்ம அழுத்தினோம்னா குழி விழுகும். குழி விழுகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு திசுக்களுக்கு நடுவுல போயிருக்கு அப்படின்னு அர்த்தம், நீர் தேங்கி இருக்குன்னு. அல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
யூஸ்வலா லிம்ஃப் எடிமான்னு சொல்லுவாங்க. நிணநீர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம லிம்பாட்டிக் சேனல், அதுல தாபிதம் அடைஞ்சு வீக்கம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன காரணங்களால நமக்கு வீக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக என்ன அப்படின்னா, சில குழந்தைகளுக்கு வந்து ஏற்படும். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு கால்கள்ல வீக்கம் ஏற்படும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முட்டிக்கு ஏற்படும், முகம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். இதை யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து இது பெரியவங்கனாலும் குழந்தைகள்னாலும் சரி, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கால் வீக்கம்னே நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கூட போகாம பக்கத்துல கேட்போம். கேட்டுட்டு நீங்க என்ன செய்வாங்க, நீங்க கிரியாட்டினின் பாருங்க, இல்ல நம்ம பதிவுலயே நம்ம சொல்லியிருப்போம் கிட்னி ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இஜிஎஃப்ஆர் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா பெர்ஃபெக்ட் நார்மலா இருக்கும், கிட்னி ஃபில்ட்ரேஷன் ரொம்ப பக்காவா இருக்கும், ஆனா கால் முகம் வீங்கிக்கிட்டே போகும். ஸோ இவர்களுக்கு என்ன அப்படின்னா கிட்னி நல்லா இருக்கும், ஆனா புரதம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவுல வெளியேறி கொண்டு இருக்கும். ஸோ அதனால ஒரு எடிமா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து காலதாமதம் செய்யாதீங்க, உடனே மருத்துவரை போய் பாருங்க. இவங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கும், அதே போல என்ன அப்படின்னா யூரின்ல மைக்ரோ ஆல்புமினும் ஜாஸ்தியா இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. ஸோ அதனால விரைந்து வந்து மருத்துவர்களை வந்து போய் பார்க்கணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எந்த லெவல்ல நம்ம வீட்டுல நம்ம ஃபாலோ பண்ணலாம், எதற்கு போய் நம்ம சிகிச்சை எடுக்கலாம்? நார்மலாவே இப்ப குழந்தைகள் யாரானாலும் வீக்கம் ஃபர்ஸ்ட் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து அதை அப்படியே விடாதீங்க, நம்ம எதையாவது கொடுக்கலாம். ஏன்னா இந்த நீர் அதிகம் ஆக ஆக என்ன ஆகும்னா நுரையீரலிலும் இருதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் நீர் வந்து தங்க வந்து ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு சுவாச பிரச்சனை, இருதயம் துடிப்பதுல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அப்ப கால்கள்ல வீக்கம் ஏற்பட்டதுன்னா முதல் விஷயமா மருத்துவரை போய் பார்க்கணும். ஆனா நம்ம எமர்ஜென்சியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பற்று போட்டு அங்க இருக்க நீரை வந்து நம்ம வெளியேற்ற வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாவே சுக்குத்தூள், மஞ்சள், முட்டை வெள்ளைக்கரு மூன்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது தோசை மாவு பக்குவம் இல்லாம நம்ம இட்லி மாவு ஊற்றுவோம் பாத்தீங்களா, அதை விட கொஞ்சம் இறுகிய பக்குவத்துல அங்க அப்ளை பண்ணும். ஸோ கொலுசு போடுற இடத்துல மட்டும் இருந்ததுன்னா பாதம் கொலுசு போடுற இடம் கண்டைக்கால் வரைக்கும் இது பண்ணும், இல்ல அதையும் மேல இருக்கணும்னா மேல் வரைக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்ளை பண்ணும். ஸோ அப்ளை பண்றப்ப அது உடனே அது குறைய ஆரம்பிச்சிடும், என்னன்னா யூரினா வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பிரைமரியா வந்து பண்ணிடணும். அடுத்து நார்மலாவே வந்து இவங்களுக்கு நம்ம பார்லி வாட்டர் வந்து கொடுக்கலாம். பார்லி வாட்டர் வந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நீரை வந்து பெருக்கி தள்ளும். அதுக்காக பார்லி வாட்டர் கொடுத்த உடனே வீக்கம் குறைஞ்சிடுச்சு, திருப்பி வீக்கம் வருதுன்னா நம்ம பார்லி வாட்டரை கொடுத்தே நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஓவராவும் நீர்த்துவம் வெளியேறுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா மூச்சு பேச்சு இல்லாம போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு தற்காலிகமா ரொம்ப நம்ம சீரியஸ் கண்டிஷன் ஆகாம டாக்டர்ஸை பாக்குற வரைக்கும் சீரியஸ் கண்டிஷன் ஆகாம இருக்க அந்த பார்லி வாட்டர். அது மாதிரி உணவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லி கஞ்சி பொடிச்சு நம்ம நொய்க்கஞ்சி மாதிரி வந்து கொடுக்கலாம். இல்ல இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டாக்டர், இவங்களுக்கு இருக்கிறது சிறுநீரக செயலிழப்பு தான் வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இவங்க 2 ஃபாலோ பண்ணணும். செரிமானத்துக்கு எளிமையான உணவுகள், நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமானது வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் எடுங்க தயவு செய்து. சிறுநீரக செயலிழப்பு இருந்தது அப்படின்னா வாழைத்தண்டு சாறு எடுக்காதீங்க, அதுல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கு, அது பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். ஸோ வாழைத்தண்டு நார்ச்சத்துள்ளது, அதை வந்து பொரியலா வந்து எடுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம சூப்பா வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூக்கிரட்டை கீரை. ஸோ மூக்கிரட்டை கீரை நல்ல ஒரு கைப்பிடி வந்து எடுக்கலாம். அது மாதிரி நம்ம காப்பு கட்டுவோம் பாத்தீங்களா, அந்த இது புனுகு பூன்னு சொல்லுவாங்க, பூலாம்பூன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா அந்த ஃபுல் செடியுமே உடைச்சது வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துட்டு அதனுடன் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு 100 ml வந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணி காலையும் மாலையும் குடிக்கலாம். நீர்க்காய்கள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தண்ணீரை மட்டும் தான் வந்து குடிக்கணும். இது எனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். பட் இது கூட யார் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா டயாலிசிஸ் அப்படிங்கிறவங்க இது ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா டயாலிசிஸ்ங்கிறப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜருக்குள்ள போயிட்டோம், உங்களுக்கு அங்க தண்ணி கன்சப்ஷன் அப்படிங்கிறது லிமிட்டடா இருக்கும். அவங்க இல்லாம நான் ஏனைய மருத்துவ முறை வந்து டயாலிசிஸ் இல்லாம பாக்குறேங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். நல்லா அவங்க கிரியாட்டினும் குறையும், வீக்கம் போன்றவை வந்து குறைய ஆரம்பிக்கும்,
குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க அனிமிக் ஆவாங்க. ஸோ அதுவும் இது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதை ஃபாலோ பண்ணும். இல்லை நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர், நான் என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, டயாலிசிஸ் ஃபாலோ பண்றப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு தான், நம்ம தான் டயாலிசிஸ் போறோம்ல, அவங்க இது பண்ணிட்டு வந்துருவான், அதுக்கப்புறம் என்ன வேணுமாவது ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்குவாங்க. அதுதான் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா வாழ்நாளை வந்து குறைத்து விடும், உயிரிழப்பு வந்து ஏற்பட செய்யக்கூடாது. நீங்க டயாலிசிஸ் பண்ணாலும் டயட்டை ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. ஸோ கண்டிப்பா அசைவம், அதிகம் புரதம் உள்ள உணவுகளை வந்து தவிர்த்திடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா சில நியூட்ரிஷனிஸ்டே என்ன பண்றாங்கன்னா, நீங்க கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கோங்க, நீங்க கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு அந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல்ல போய் சிறுநீரகம் பயங்கரமா பாதிப்படைஞ்சு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி திருப்பி சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவங்களை எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அதனால தயவு செய்து, நமக்கு இங்க உயிர் தான் ரொம்ப முக்கியம், ஹெவி ஒர்க்குக்காக தான் புரோட்டீன். ஸோ அதனால என்ன அப்படின்னா புரோட்டீன் சார்ந்த உணவுகள் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிறது, சுண்டல் கூட எடுத்துக்கலாம், பட் அதையும் அன்றாடம் வந்து எடுக்காதீங்க. அதனால புரோட்டீன் சார்ந்த உணவுகளை வந்து கண்டிப்பா வந்து நிறுத்திடுங்க. நல்லா காய்கறிகளை எடுத்துக்கொள்ளுங்க. காய்கறிகளை வந்து எல்லா காய்கறிகளும் வந்து எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப நல்ல காய்கறிகள் என்னன்னா, நம்ம நாட்டு காய்கறிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், ஸோ இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாம். சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க இதையும் சில பேர் ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த காய்கறி டயட் ஃபாலோ பண்றேன், பச்சை பச்சையா அரைச்சு குடிக்கிறேன் அப்படின்னு. அதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுவும் பொட்டாசியம் சிலதை வந்து அதிகரிச்சு சிறுநீரக பிரச்சனையை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுங்க. கிழங்கு வகைகள், அதிக வாயு பண்டங்களை வந்து நிறுத்துங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, பேரிக்காய், ஆப்பிள், அன்னாச்சி பழம், நெல்லிக்காய் போன்ற பழங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். திராட்சை கண்டிப்பா நீங்க சாப்பிடாதீங்க. சிறுநீரக இது நான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்காரங்களுக்கு நான் சொல்லல. இப்ப நான் சொல்றது சிறுநீரக செயலிழப்பு, மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ். ஸோ அப்ப வந்து அவங்க கருப்பு திராட்சை, விதையுள்ள திராட்சை, அது இல்லாம நார்மலா பச்சை திராட்சை இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும். எண்ணெயில பொரிச்ச உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வாழக்கூடிய நார்மல் லைஃபை நம்ம வாழ முடியும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சா ஒரு விஷயம் உங்க மைண்டுக்கு வர்றது, நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நமக்கு டோனார் கிடைக்க மாட்டாங்க கிட்னிக்கு, நம்மளால டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்த எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டாலும் அதையும் ஒரு சுகர் பேஷண்ட் எப்படி வாழ்ந்துட்டு போறாங்க, மற்ற நோயாளிகள் எப்படி நார்மல் வாழ்க்கை வாழ்றாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் டயட்டையும் முறையான மருத்துவ முறையும் ஃபாலோ பண்ணா எல்லோரும் வாழுமாறு நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த பதிவுல உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். கால்கள்ல ஏன் பாத வீக்கம் ஏற்படுது, எது நார்மல் எது அப்நார்மல், எதை வந்து விரைந்து கவனிக்கணும், குறிப்பாக குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான முதலுதவிகள் மருத்துவரை அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும். அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா உணவுல எதை நம்ம தீவிரமா கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்களும் மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது உணவு முறையில தவறு செஞ்சாங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ணுங்க. ஸோ சிறுநீரக செயலிழப்பால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக எல்லோரையும் போல் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். அதற்காக நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.